ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோல்டும் சாண்ட்ராவும் ஒன்று. என்னடா கோல்டை வந்து சாண்ட்ரா கூட சேர்த்து பேசுகிறேன் அந்த மாதிரி நினச்சிடாதுங்க. இந்த கோல்டு பார்த்திங்கன்னா காலையில் ஏறுது, மதியம் ஏறுது, சாயங்காலம் ஏறுது, நைட்டும் ரேட்டு ஏறுது. இதுக்கு வந்து ஒரு எண்டே இல்லை. அதே மாதிரி தான் நம்ம சாண்ட்ராவோட நடிப்புக்கும் வந்து ஒரு எண்டே இல்லை. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எக்கச்சக்கமாக நடிச்சிட்டே இருந்தாங்க. இன்னும் அவங்களோட நடிப்பு திறமையை காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு எண்டு கார்டே போட மாட்டேங்கிறாங்க. ஃபேன்ஸ் மீட்டில் கூட அவ்வளோ ஒரு நடிப்பு. ஏம்மா சாண்ட்ரா, எல்லாத்துக்குமே தெரியும், பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் நடிச்சிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு. கொஞ்சம் நடிப்பை வந்து ஸ்டாப் பண்ணுங்கம்மா. கார் டாஸ்கில் என்னை எத்தனை தடவை உதைச்சாங்க தெரியுமா? எனக்கு அப்படியாச்சு இப்படியாச்சு, ப்ளட்டு கிளாட் ஆகிட்டு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லும்போதே தெரியுது எல்லாமே நடிப்பு தான் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, ஒரு பச்சை போய் வந்து என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? கமருதீன் காலில் வந்து விழ வரும்போது அவங்க பார்க்கவே இல்லையாம். அந்த விஷயத்த அவங்க வீடியோவில் தான் பார்த்தாங்களாம். நம்மளே வந்து அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். டிவியில் போடும்போது 1 ஹவர் எபிசோட்லலாம் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? காலில் கமருதீன் இப்படி விழ வரும்போதே பயந்து நடுங்கி அரோரா பின்னாடி போய் ஒளிஞ்சிருப்பாங்க. அதை வந்து சொல்கிறாங்க நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு. அப்படி போய் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா இப்படி நம்ம வெளியே போனதுக்கப்புறம் சேனலெல்லாம் பேட்டி எடுப்பாங்க. நம்ம எதுக்கு என்ன சொல்லி மறைக்கணும், என்ன பொய் சொல்லணும், இந்த மாதிரி வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இவங்க 2 பேரும் பிளான் போட்டிருப்பாங்க. அப்போ வீட்டுக்கு போய் என்னெல்லாம் பிளான் போட்டிருப்பாங்க, எந்த மாதிரியெல்லாம் நம்ம பேசலாம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியே பிரஜனம் வந்து பேசுகார். அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம நடிப்பு அறைக்கும் வந்து பேசுகிறாங்க. இவங்க பண்ணது எல்லாமே நடிப்புன்னு சொல்லி இவங்கள அட்டாக் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா திவ்யாவோட பிஆர் டீம் தான் இவங்கள நடிப்புன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறாங்களாம். ஏன்னா எல்லா மக்களும் ரெட் கார்டு கொடுக்கணும், ரெட் கார்டு கொடுக்கணும்னு அதுவரை சொல்லிட்டு இருந்தாங்களாம். ரெட் கார்டு கொடுத்ததுக்கப்புறம் அதை வந்து என்ன சொல்லிட்டாங்களாம், நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இவங்க உள்ளே வந்து எல்லாருமே பிஆர் வச்சுருக்காங்க. திவ்யாவுக்கு 30 லட்சம் பிஆர் இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் சொன்னனால தான் திவ்யாவோட பிஆர் டீம் வந்து இவங்கள போட்டு அடிக்க ஆரம்பித்தாங்களாம். இவங்க இப்படி தெரிஞ்சால் சொல்லியிருக்கவே மாட்டாங்களாம். இப்படியெல்லாம் வந்து புழுவிட்டுருக்காங்க ஸ்டேஜில். அப்புறம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே திவ்யாவையும் பிரஜனையும் சேர்த்து வச்சு பேசியிருப்பாங்க. அதுக்கு இங்கே வந்து என்ன ஒரு அப்பட்டமாக பொய் சொல்கிறாங்க அப்படின்னா, திவ்யாவோட அழகான ஹீரோயின்ஸ் கூடலாம் பிரஜன் வந்து நடிச்சிருக்கிறாரு. அந்த ஹீரோயின்ஸ் பேரெலாம் வந்து சொன்னாங்க. இவ்வளோ வருத்து கூட நடிச்சிருக்காரு. நான் எந்த விதத்துலேயும் நான் வந்து தப்பாக நினைக்கிறதே கிடையாது. அதெல்லாம் வந்து நடிப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம வந்து இந்த சினி ஃபீல்டுக்குள்ளே வந்து இருக்கிறோம். அதனால் நான் அதெல்லாம் அந்த மாதிரி நினைக்கவே மாட்டேன். எனக்கு தப்பான ஒரு மைண்ட் செட் கிடையவே கிடையாது. நான் இப்போ கூட பார்த்திங்கன்னா சபானா வந்து நடிக்கிறதுக்கு, பிரஜன் கூட இன்னொரு படத்தில் நடிக்கிறதுக்கு நான் கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இவங்க இப்படி பழி போட்டாங்கன்னு மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதை மறைக்கிறதுக்கு அவங்க உள்ளே என்ன பாடுபட்டாங்க அப்படிங்கிற விஷயமும் மக்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சே இந்த ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி போய் பேசிகிட்டு இருக்காங்க. சேச்சி வந்து பணப்பெட்டியை எடுத்துடலான்னு பார்த்தாங்க. அவங்க பணப்பெட்டி எடுக்காததுக்கு என்ன ரீசன்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு நடிப்பு திறமையை காமிச்சு நம்மளுக்கு இப்படி அட்டாக் வந்தது மாதிரிலாம், பேனிக் அட்டாக் வந்தது மாதிரிலாம் காமிச்சு மக்கள் எல்லாரும் நமக்கு ஓட்டு போட்டு ஃபஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. நம்ம டைட்டிலை கரெக்டாக தூக்கிடலாம், நம்ம விஜய் சேதுபதி சார் நமக்கே தந்துருவார் அப்படின்னு பிளான் போட்டிருப்பாங்க. அதனால தான் 18 லட்சத்தையும் எடுக்கலை, டைட்டில் அடிச்சிடலான்னு நினச்சாங்க. அதில் வேறு எலிமினேட் ஆகி வெளியே போயிட்டாங்க. இப்போ டைட்டிலும் போச்சு, 18 லட்சமும் போச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெளியே கெட்ட பேரம் உண்டாச்சு. இனி இதெல்லாம் மறைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம சாண்ட்ரா சேச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.